போண்டா செய்ய போகிறேன். மார்னிங் காஃபிக்கு முதல்ல நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். நம்ம எத்தனை போண்டா செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம். நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். போண்டாக்கு நான் வந்து வெங்காய போண்டா பண்ணுறேன். அந்த டேபிள் எடுத்து மாற்றணும். டேபிள் மேலே தான் அதுக்கு ஏறி விடணுங்க. வெங்காயம் கோயிலை வாங்கி தைக்கணும். ஃபுல்லாக கோயிலை குதிரை போட்டு நல்லா கோயிலை போட்டு நல்லா தைக்க அங்கே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், போண்டா மிக்ஸ் மாவு, பச்சை மிளகாய், போண்டா மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி. போண்டா பண்ணிட்டு தான் காஃபி போடணும். வெங்காய போண்டா. கொஞ்சமாக அரிசி மாவு. போண்டாவில் இந்த பாருங்க இப்படி உருட்டிட்டேன். சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த பாருங்கள் காலையில் நம்மளுக்கு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்போ தான் காஃபிக்கு நல்லாயிருக்கும். 2 போண்டா கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி போடலாம். வெங்காய போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பௌர்ணமி, கார்த்திகை 30. காலையிலே நிறைய வேலை இருக்குது. அதனால் காலையிலே நம்ம ஸ்நாக்ஸ் வெங்காய போண்டா செய்து சாப்பிட்டு காஃபியை குடிச்சிட்டு மற்ற வேலைகளை கவனிக்கணும். சிம்மில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். ஹையில் வச்சுட்டோன்னா நம்ம பஜ்ஜி மிக்ஸ் மாவு வாங்கி வச்சுக்கிட்டா போதும். அப்படின்னா கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுக்கிடணும். கடலைப்பருப்பு வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டா அதில் வந்து தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் கலந்து செய்யணும். ஒரு போண்டா தப்பிச்சு ஓடிடுச்சு. ஒரு போண்டா தப்பிச்சு கீழே ஓடிடுச்சு. இப்போ வந்து பழைய சாப்பாடு தான் சாப்பிட்ணும். இது ஆயிடுச்சு போண்டா.
போண்டாலாம் ரெடி ஆயிடுச்சு. வெங்காய போண்டா. இப்போ வந்து காஃபி மட்டும்தான் போடணும். அது எடுத்துன்னு வந்துடுறேன். காஃபி வித் வெங்காய போண்டா ரெடி.